எங்க போறேன்றீங்க? வேறங்க ஸ்ரீ வீட்டுக்கு தான். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இப்ப நாங்க என்ன சொல்றோம் உங்களுக்கு மூஞ்சி எப்படி போகுது? என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? உங்களெல்லாம் எங்களால அனுப்ப முடியாது. அப்ப ஸ்ரீ வராம அங்கேயே இருந்துக்கிட்டோம் அதானே? இன்னைக்கு அப்படி இல்லடி. நீங்க அங்க போய் உங்களை ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா அது எங்களால தாங்கிக்கவே முடியாது. உங்களெல்லாம் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. ஒழுங்கா சொல்றது கேளுங்க. நீங்க ஆபீஸ்க்கு போங்க. அப்படிலாம் எதுவும் நடக்காது. எங்களுக்கு என்னமோ நாங்க ஸ்ரீ கிட்ட பேசினா அவ வருவான்னு தோணுது. நாங்க எப்படியாச்சும் அவளை கூட்டிட்டு வந்துடுறோம். ஏன்டி சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? உங்களை ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா அவங்க அம்மா பத்தி தெரியும்ல. தெரிஞ்சுமா அங்க போறேன்றீங்க? அண்ணா அதுக்காக அப்படியே விட முடியுமாண்ணா? இங்க பாருங்க, அந்த விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஆபீஸ்ல இருக்க வேலையை மட்டும் கொஞ்சம் போய் பாருங்க. போங்க. முடியாது, நாங்க போய் பேசி பாக்குறோமே ஒரு தடவை. உங்களுக்கு என்ன விளையாட்ட போயிடுச்சா? அவங்க அம்மா உங்களை ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா? பரவாயில்ல, ஸ்ரீக்காக வாங்கிக்க வேண்டியதான். எங்களால அதை ஏத்துக்க முடியாது. ஒழுங்கா இங்கே இருங்கன்னு சொல்லிட்டேன். ஏன் இப்படி பண்றீங்க? நாங்க போய் பேசிட்டு வரோம். ஏன்டி இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? நல்ல விஷயத்துக்காக பிடிவாதம் பிடிக்கலாம், ஒன்னும் தப்பு இல்ல. ஏய், உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? அவங்க அம்மா அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல எவ்வளவு அசிங்கப்படுத்துனாங்கன்னு எங்களுக்கு தாண்டி தெரியும். அதுவும் ஸ்ரீ வேற நடுராத்திரில போயிருக்கா. சும்மா விடுவாங்களா அவங்கள? உங்களை ஏதாச்சும் அசிங்கமா சொல்லிட்டாங்கன்னா அதெல்லாம் எங்களால ஏத்துக்க முடியாதுடி. ஒழுங்கா இங்கே இருங்க. ஆமா, அருண் சொல்ற மாதிரி ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா வேண்டாம் வேண்டாம், அது எங்களால ஏத்துக்க முடியாது. அப்புறம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் தேவையில்லாம சண்டை தாண்டி வரும். நான் உங்களை சும்மாவும் விட முடியாது அப்படி சொல்லிட்டாங்கன்னா. அப்படி ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நாங்க திருப்பி ஏதாச்சும் சொல்லிட்டு வந்துடுறோம். எதுக்கு இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? அவங்க சொல்லி நீங்க திரும்ப ஏதாவது சொல்லணுமா? ப்ளீஸ், நாங்க போய் நிஜமா ஒரு அவகிட்ட பேசினா கண்டிப்பா வந்துருவா அவ. இங்கே இந்த வளர்றீங்க, அங்க போய் என்னன்னு பேசுவீங்க? என்ன உங்களுக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? எங்களுக்கும் பேச தெரியும். எங்களை விட்டு பார்த்தா தானே தெரியும். அதானே, நீங்க மட்டும் தான் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுவீங்களா? எங்களுக்கும் அந்த இதெல்லாம் இல்லையா? விடுங்க. என்னடா இவளுங்க இப்படி பண்றாளுங்க? யார் யார் போறீங்க? நாங்க 3 பேர் மட்டும்தான். அவங்களும் அவங்க கூட ஆஃபீஸ் வந்துருவாங்க. என்னடி இப்படி பண்றீங்க? என்ன சொல்றதுனே தெரியல. ஒன்னும் சொல்ல வேணாம், நாங்க ஜஸ்ட் ட்ரை தானே பண்றோம். அவளை பார்த்து எப்படியாச்சும் பேசிட்டு வந்துடுறோமே. என் போன் இல்லையா? நாங்களும் நைட்ல இருந்து ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்கோம். சுவிட்ச் ஆஃப்னு வருது. இப்ப என்னடா பண்றது? இப்படி நிக்கிறாளுங்க. விடுறதுக்கும் மனசு இல்ல. சரி விடுறா, போயிட்டு வரட்டும். ஏன்டா? சரி, அதான் இவ்வளவு தூரம் கேக்குறாங்கல்ல, போயிட்டு வரட்டும். நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஆஃபீஸ்க்கு வந்துருங்க. ஆனா உங்களை ஏதாச்சும் சொன்னாங்கன்னா உங்களை அடுத்த தடவை அந்த பக்கமே விட மாட்டேன். இப்பயே சொல்லிட்டேன். சரி சரி, நாங்க போய் பாத்துக்கிறோம். சரி, போயிட்டு வாங்க. ஸ்ரீ ஸ்ரீ என்னடி யாருமே காணோம்? உள்ள போய் பாத்துடலாமா? சரி வாங்க போவோம். ஸ்ரீ காலங்கத்துல யாரு ஸ்ரீ ஸ்ரீன்னு கத்திட்டு இருக்காது? என்ன நீங்களா? ஆமாங்க ஆண்டி. ஸ்ரீ இல்ல, அவகிட்ட பேசணும். எதுக்கு? என்ன பேச போறீங்க? அவளை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கோம் ஆண்டி. என்ன கூட்டிட்டு போறீங்களா? நேற்று நடுராத்துல அமுச்சு விட்டீங்களே, அப்ப எங்க போனீங்களா? ஆண்டி, நாங்க அப்போ ரூம்ல இருந்தோம், எங்களுக்கு தெரியாது, நாங்களாம் தூங்கிட்டோம் ஆண்டி. ஆமா ஆண்டி, அதனால தான் நாங்க இப்ப கூட்டிட்டு போலான்ட்டு வந்திருக்கோம். அவகிட்ட கொஞ்சம் பேசணும். எங்க அவ? கூப்பிடுங்களேன். அவளை எங்கேயும் வரமாட்டா, கிளம்புங்க. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஏதோ ஒரு சின்ன சண்டை தானே. ப்ளீஸ் ஆண்டி, அமுச்சு விடுங்க. நடு ராத்திரில என் பொண்ணு வீட்டை விட்டு அமுச்சு விட்டு இப்ப வந்து கூப்பிடுறேன், அதை பண்றேன்றீங்க. இனிமே அவ எங்கேயும் வரமாட்டா, இங்கதான் இருப்பா. ஆண்டி, விஷயம் நடந்ததே வேற ஆண்டி. ஸ்ரீ தேவையில்லாம கோச்சிட்டு வந்துட்டா. அப்போ என் பொண்ணு தப்புன்றீங்க? தப்பான பொண்ணு எதுக்கு உங்களுக்கு? கிளம்புங்க ஃபர்ஸ்ட். ஐயோ ஆண்டி, நாங்க அப்படி சொல்லல. வேற எப்படி சொல்றீங்க? பின்ன வீடு தேடி வந்து அசிங்கப்படுத்துறீங்களா? போறீங்களா? ஆண்டி, என்ன ஆண்டி இப்படி புரிஞ்சுக்காம பேசுறீங்க? ஸ்ரீ வாழணும்னு உங்களுக்கு என்ன இல்லையா? ஆரம்பத்துல இருந்தே அவன் அவங்க கூட வாழ்ந்தா நல்லா இருக்க மாட்டான், நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப மட்டும் விட்டுருவேனா? ஒழுங்கா போயிருங்கலாம். ஆண்டி, என்ன ஆண்டி இப்படி பேசுறீங்க? அதான் ஸ்ரீக்கும் விக்கிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? ஆமா ஆச்சு. அவ இப்ப இங்கதான் இருக்கணும்னு நினைக்கிறான். ஒழுங்கா போயிருங்க சொல்லிட்டேன். ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, இப்பெல்லாம் பண்ணாதீங்க. ஒரே ஒரு தடவை ஸ்ட்ரீட்டை பார்த்து பேசிட்டு போயிடுறோம். நான் தான் ஒரு தடவை சொல்றேன்ல, சொன்னா உங்களுக்கு புரியாது. காலங்கத்தால வீட்டுக்குள்ள வந்து நின்று இப்படி பிரச்சனை பண்றீங்க. ஆண்டி, நாங்க பிரச்சனை பண்ணல, ஸ்ரீயை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கோம். பிரச்சனையை முடிக்கணும்னு நினைக்கிறோம். நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீங்க பெரியவங்க தானே. ஓ, எனக்கு தெரியாதத நீ சொல்லி கொடுக்க போறியா? என்ன சொல்லி கொடுக்க போற சொல்லு. ஐயோ ஆண்டி, அவ அந்த அர்த்தத்துல சொல்லல. இல்ல, எல்லாரும் பொதுவா செய்யணும்னு தான் நினைப்பாங்க, அதனால அவ அப்படி சொல்லியிருப்பா. நான் வேணா சாரி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் ஆண்டி, ஸ்ரீயை ஒரே ஒரு தடவை பார்க்க விடுங்களேன். ஸ்ரீ, வாயை மூடுறீங்களா? என்னதான் இப்போ உங்களுக்கு பிரச்சனை? நான் போன்னு சொல்றேன்ல. ஆண்டி ப்ளீஸ். இத பாருங்க, நான் பொறுமையா சொல்றேன். ஸ்ரீ எங்கேயும் வரமாட்டா, அவ இங்கதான் இருப்பா. இனிமே இங்கதான் இருப்பா. கிளம்புங்க. என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? உங்களை மாதிரி அவளும் உங்க வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு தானே. நடுராத்துல துரத்தி விட்டுட்டு வாய் பேசுறதுக்கு வந்துட்டீங்க.
ஆண்டி புரியுது ஆண்டி, தப்பு எங்கள் மேலேயும் இருக்குது, ஸ்ரீ மேலேயும் இருக்குது, ப்ளீஸ். என்ன ஸ்ரீ மேலே இருக்கா? தப்பு பண்ணது அவன், சரியா? அவனே வந்து கூப்பிட்டாலும் நான் என் பொண்ணு விட மாட்டேன். கிளம்புங்க. ஆண்டி நாங்கள் ஸ்ரீயை பார்க்காம இங்கேருந்து போக மாட்டோம். என்ன அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்களா வீட்டுக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டு? நாங்கள் ஒன்றும் அராஜகம்லாம் பண்ணல. நாங்கள் ஸ்ரீயை கூப்பிட்டு போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். படித்த பொண்ணுங்க தானே நீங்கள், உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாது. அவள் வரமாட்டா, கிளம்புங்க. ஆண்டி எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? எங்களுக்கு ஸ்ரீ வேணும். ஸ்ரீ எங்கே இருக்கான்னு சொல்லுங்கள். ஒழுங்காக போயிருங்க. சரி அங்கிள் எங்க? எல்லாம் நாங்கள் அங்கிள்கிட்ட பேசி பார்க்குறோம், அவரையாச்சும் கூப்பிடுங்க. யாருமே எங்கள் வீட்டில் இல்லை, போறீங்களா? நாங்கள் ஸ்ரீ எல்லாம் போக மாட்டோம். அப்படியா? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன் சொல்லிட்டேன். நீங்கள் யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணுங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு ஸ்ரீ வேணும். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அவன் நான் பெத்த பொண்ணு, அவளெல்லாம் எங்கேயும் விட முடியாது. ஆண்டி போறீங்களா இல்லை நான் ஏதாச்சும் சொல்லிட போகிறேன். பொண்ணுங்களாச்சேன்னு பார்க்குறேன். அவனுங்க என்னடா அவ்வளோ துள்ளுறானுங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கீங்க போலயே நீங்களும். எதுக்கு ஆண்டி இப்பெல்லாம் பேசுறீங்க? இன்னும் மோசமாக பேசுவேன். போறீங்களா இல்லை என்ன பண்ணிட்டோம்? இப்போ முடிவாக என்னதான் சொல்கிறீங்க? அப்படிலாம் அனுப்ப முடியாது. போறீங்களா? ஏய் பிரச்சனை பண்ண வேணாம், வாங்க போகலாம். ஏய் அதுக்காக இப்படியே விட்டு போ சொல்றியா? ஏய் இல்லடி, அவ சொல்றது கரெக்ட் தான், வா நம்ம போகலாம். அத்தை டே அஜய் வாடா உள்ள வா. இங்க பாருங்க, ஒழுங்கா போயிருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்னோட அண்ணன் பையன் வர வந்திருக்கான், தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. அத்தை யார்த்த அவங்களாம்? அதுவாடா இவ ஸ்ரீ இருக்கால, அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்கடா. ஓ அப்படியா? ஸ்ரீ என்ன பண்றா? அவ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காடா. சரி நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, போ சாப்பிடுவியா? சரிங்க அத்தை. நல்ல வேலை, ஸ்ரீ தூங்கிட்டு இருந்தா. எப்படியே இதுங்களை சமாளிச்சு அமுச்சு விட்டாச்சு. இனிமே இதுங்க தொல்லையே இருக்கக்கூடாது. ஏதாச்சும் ஒன்று பேசி மனசை மாற்றி ஸ்ரீக்கு இவனை கட்டி வச்சிடணும். எப்படியோ முன்கூட்டியே அண்ணன்ட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நம்ம பார்த்துக்கிறேன்ட்டான். ஸ்ரீயோட மனசை மாற்றினா போதும், இவனை கட்டி வச்சிடலாம். அதனால தான் அஜயே நான் வர வச்சிருக்கேன். சரி சரி, ஃபர்ஸ்ட் ஸ்ரீ என்ன பண்ணான்னு போய் பார்க்கலாம். இதுக்குள்ள இவர் இப்படி மறைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. விஷயம் என்னம்மா புரியல? இந்நேரம் நியூஸ் வந்திருக்கும் அவருக்கு, அதுதான் இங்க வந்திருக்காரு. டேய் யாராச்சும் ஏதோ கேளுங்கடா. ஏன் ஆல்ரெடி என் விஷயத்துக்கு போய் வாங்கி கட்டினது பத்தாதா? ஆமால சிவா, உனக்காக தான் லாஸ்டா அப்பா வந்தாரு. ஒழுங்கா பேசுறப்ப என்னாச்சுன்னு கேளு. போட்டா லூசு, நானும் கேட்க மாட்டேன் போ. டேய் யாராச்சும் இதை கேட்டு தொலைங்கடா. ராக்கி நீ தான் யார்ட்டி தைரியமா பேசுவ, நீயே கேளு. செருப்பு பிஞ்சிரும், ஒழுங்கா மூடிட்டாரு. டேய் நானே கேட்டு தொலைறேன்டா. சூப்பர் மச்சான், இதுக்கு தான் நீ வேணுங்கிறது, கேளு தைரியமா. வாய மூடு. அப்பா என்ன? ஏன்பா காலையிலேயே இவ்வளோ கோவமா இருக்கீங்க? காஃபி ஏதாவது ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது குடிக்கிறீங்களா? சரிடா, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த தடவை நான் ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு திட்ட போறதில்ல. என்ன நடந்துச்சு? அப்பா எதை கேக்குறீங்க? அதானே, ஏதோ ஒண்ணு ரெண்டு தப்பு பண்ணியிருந்தா தெரியும். நீங்க தான் பண்றது எல்லாமே தப்பாச்சு, எப்படி நான் வச்சுக்க முடியும்? சரிங்க அங்கிள், என்னன்னு கொஞ்சம் தெளிவா கேளுங்களா. ஸ்ரீ எதுக்கு நட்ராத்துல வீட்டு விட்டு அனுப்பிச்சு விட்டீங்க? ஐயோ அப்பா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க? நானும் அருண் தான் கூட்டு போய் விட்டு வந்தோம். என்னடா கொழுப்பா? அங்கிள் நீங்க சொன்னீங்கல்ல அப்படியே விட்டுட்டோன்னு, அப்படிலாம் இல்லை. அவளை வீடு வரைக்கும் கூட்டு போய் விட்டு தான் வந்தோம் நாங்க. டேய் என்னதான்டா பண்ணி தொலைச்சிங்க? ஏன்டா அந்த பொண்ணு போனா? அப்பா இல்லப்பா, ஸ்ரீக்கும் விக்கிக்கும் ஏதோ நடந்துட்டு இருந்திருக்கு. ஸ்ரீ வந்து கொஞ்ச நாளாவே டல்லா இருந்திருக்கா. இவளுங்கெல்லாம் கேட்டு எங்ககிட்ட சொன்னாங்க. அதனால தான் அன்னைக்கு நாங்கள் விக்கியை திட்டிட்டு இருந்தோம். ஒழுங்கா ஸ்ரீக்கு பிடிச்ச மாதிரி இருக்க விடு, நீலாம் எதுவும் சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தோம்ப்பா. அப்போது லைட்டாக திட்டினோம், அடிப்போன்னு சொன்னோம். அது ஸ்ரீ கேட்டுட்டு வந்து எங்ககிட்ட சண்டை போட்டான். ஓ இதான் நடந்துச்சா? இதுக்கு என்ன அந்த பொண்ணு போனோம்? அந்த பொண்ணுக்காக தானே பேசுனீங்க? ஆமாப்பா, ஆனால் அந்த பொண்ணு அவள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா. நாங்கள் உண்மையான விஷயத்த சொல்லாமல் பிஸ்னஸ் விஷயமா பேசிகிட்டு இருந்தோம்னு சொன்னோம். எதுக்கு விக்கி திட்டுறீங்க, அப்படி இல்லைன்னா நாங்கள் தனியாக போயிடுறோன்னு வேற சொல்லிட்டாளா. அப்படியே விக்கி கோவப்பட்டான், 2 பேத்துக்குள்ளே சண்டை வந்துடுச்சா. அப்புறம் ஸ்ரீ கிளம்பி போகிறேன்னு நின்றுட்டா. நாங்களும் இருன்னு சொல்லி பார்த்தோம், கேட்கல. சரி அவள் போகிறேன்னு நின்னாளா, அதான் தனியாகவும் விடுறதுக்கு மனசு வரல. அதான் காரில் கூட்டு போய் விட்டு வந்தோம்ப்பா. இதான் நடந்துச்சு. என்னடா இது புது பிரச்சனை? இப்பதான் இந்த சிவா பிரச்சனை முடிஞ்சுச்சு, அதுக்குள்ள இப்ப திரும்பவும் விக்கிக்கும் ஸ்ரீக்கும் பிரச்சனை. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் காலையில ஆபீஸ்ல இருந்து புலம்புறான், அழுகுறான். நட்ராத்தில வந்துட்டாடா, என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. என் பொண்டாட்டி வேற அவளுக்கு சப்போர்ட்டா இருந்துகிட்டு அவ இங்கதான் இருப்பா அப்படின்னு வேற அவ சொல்றா அப்படின்னு அவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் புலம்புறான். என்னப்பா பண்ணுறது, அந்த பொண்ணு புரிஞ்சிக்கல. அதுவும் இல்லாமல் காலையில் விக்கியை போய் கூட்டு வாடானா அவன் ஒரு பக்கம் கோவமாக இருக்கான். என்னப்பா பண்ணுறான் ஆஃபீஸில்? அவனுக்கு என்ன, வரப்பாதான் இருக்கான். நான் அவன்கிட்ட எதுவும் கேட்டுக்கல, அதனால தான் இங்க வந்துட்டேன். சரி விடுங்கப்பா, நாங்களே பார்த்துக்குறோம். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் வர்ஷா ஆத்தி இன்னைக்கு எல்லாரும் பேசிட்டு வரேன்ட்டு போயிருக்காங்க. என்ன இந்த 3 பொண்ணுங்களே தனியா அனுப்பிச்சிங்களா? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க?
அங்கிள் நாங்க போக வேணாம்னு தான் அங்கிள் சொன்னோம். அவளுங்க தான் நாங்க போய் ஸ்ரீயை பார்த்து கூட்டிட்டு வரோம் அப்படின்ட்டு போனாங்க. என்னடா இது? இப்ப அந்த பொண்ணுங்களை ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா நம்ம வீட்டு பொண்ணுங்க அப்படி போய் அசிங்கப்பட்டு நிக்கிறதா? புரியுதுப்பா, நாங்க தான் வேண்டான்னு சொன்னோம், கேட்டுக்கவே இல்லை. ஸோ இப்ப எப்படிதான் இந்த பிரச்சனையை முடிக்கிறது? அந்த பொண்ணு இப்ப கேட்டுக்கிற நிலைமையிலேயே இல்ல. ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்றது? அவங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. அதுக்கு தகுந்த மாதிரியே இப்ப எல்லாம் நடக்குது. இந்த விக்கி தான் இறங்கி போனா என்ன வேண்டா? நாங்களும் பேசி பார்த்தோம்ப்பா, விட்ரா, நம்ம தங்கச்சி தானே எங்களை தானே சொன்னான், நீ விடு, நீ போய் கூட்டிட்டு வானா. அவன் ஒரு பக்கம் கோவமா இருக்கான், எங்களை சொல்லிட்டான்னு. ஆனா ஒன்று அங்கிள், ஸ்ரீ வந்து நாங்க எது சொல்றது காதில் வாங்க மாட்றா. வேணா ஒரு 2 நாள் போகட்டுமே, அவ்வளோ கொஞ்சம் கோவம் தணிஞ்சா அதுக்கப்புறம் நாங்க போய் பேசலான் இருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாம் சரிதான். இப்ப இந்த பொண்ணுங்க போயிருக்காங்க, என்ன ஆச்சுன்னே தெரியல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நாங்க பாத்துக்கிறோம். அவங்க வந்தாங்கன்னா என்ன நினைச்சுன்னு கேட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். சரிடா, ஏதோ ஒன்று பண்ணுங்க. இதுல வேற ஸ்ரீயோட அப்பாவுக்கு வேற இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அதுக்கு மீட்டிங்காக வெளிநாட்டுக்கு போகணும். என்ன பண்றதுனே தெரியல. அதெல்லாம் அவன் தான் கரெக்டா பண்ணுவான். அங்கிள் அவர் போயிட்டு வர சொல்லுங்க, அவர் போயிட்டு வரத்துக்குள்ளே உங்க 2 பேரும் சேர்த்து வச்சிருவோம் அப்படின்னு மட்டும் சொல்லிடுங்க. சரிடா, சொல்லி பாக்குறேன். ஏதாச்சும் ஒன்று பண்ணி 2 பேரும் சேர்த்து வைக்கிறீங்க, அதான் உங்களுக்கு வேலை சொல்லிட்டேன். ஆ பண்ணிடலாமே, பண்ணிடலாம். என்ன பண்ணுவீங்களோ ஆனா சேர்த்து வச்சிருங்கடா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பிரச்சனையை பெருசாக்காதீங்க. அப்புறம் நான் கிளம்புறேன். அவனை அந்த மீட்டிங்க்கு போக சொல்றேன். உங்களை நம்பி அவனை அனுப்புறேன். பார்த்து எதா இருந்தாலும் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. அட, நீங்க வந்துட்டீங்களா? என்னாச்சு போன விஷயம்? அவங்க ஸ்ரீயை எங்களை பார்க்கவே விடலப்பா. அதுக்கு தான் சொன்னோம் போகாதீங்கன்னு. கேட்டிங்களா? உங்களை ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்லை இல்லை, எங்களெல்லாம் எதுவும் சொல்லலை. ஆனால் இனிமேல் ஸ்ரீயை அனுப்பவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன? அது எப்படி கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அனுப்பவே மாட்டேன்னு சொன்னா? என்ன நான் இதெல்லாம்? அங்கிள் டென்ஷன் ஆகாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். என்ன பேச்சு பேசுறாங்க? என்ன இதெல்லாம்? அவங்க என்னதான் முடிவுல இருக்காங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல. நாங்களும் ரொம்ப நேரமாக பேசி பார்த்தோம் ஸ்ரீயை பார்க்க விடுங்கன்னு. ஆனால் அவங்க விடவே இல்லை. ஸ்ரீயும் வெளில வரவே இல்லை. எங்களால் அவகிட்ட பேசவே முடியல. சரிலாம் ஃபோன்லேயே பேச ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நாங்களும் வந்துட்டோம். அப்பா நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க நிம்மதியா இருங்க, நாங்க கண்டிப்பா சேர்த்து வச்சிருவோம், எங்களை நம்புங்க. சரிடா, இப்ப எனக்கு அதை விட்டாலும் வேற வழி இல்ல. சரி நீங்க சரி என்னோ பண்ணுங்க. ஆனா 2 பேரும் சேர்த்து வச்சிருங்க, நான் வரேன். என்ன இதுக்கா போய் மூஞ்சி இப்படி டல்லா வச்சிருக்கீங்க? ஆமாம், எவ்வளோ நேரம் தெரியுமா கேட்டோம். ஸ்ரீயை ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிறோன்னு சொன்னோம். ஆனால் அவங்க கண்டுக்கவே இல்லை. அவங்க பாட்டு கத்துறாங்க. என்ன கத்துனாங்களா? அது வெளில போன்னு சொல்லி கத்திட்டு இருந்தாங்க. நீங்க ட்ரை பண்ணிட்டீங்கல்ல, முடியலல்ல, அதனால இனிமே நீங்க அந்த பக்கம் போக கூடாது. இப்பயே நான் சொல்லிட்டேன். என்ன திரும்ப ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரோம்? என்ன விளையாட்டா இருக்கா உங்களுக்கு? நான் என்ன சொன்னேன்? இன்னைக்கு உங்களால முடியலன்னா நீங்க போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அதுக்கு ஒத்துக்கிட்டு தானே போனீங்க. சரி சரி, கத்தாதடா அண்ணா. நாங்கள் போகல. ஆனால் எப்படியாச்சும் ஸ்ரீயை கூப்பிட்டு வந்துருங்க ப்ளீஸ். சரி நாங்க அதெல்லாம் பாத்துக்கிறோம், நீங்க போங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நாங்கள் கிளம்புக்குள்ள அஜய்னு ஒருத்தன் வந்தான். அவங்களோட அண்ணன் பையன் சொன்னாங்க. எனக்கு என்னவோ அவங்க அம்மா வேற ஏதோ பிளான்ல இருக்காங்கன்னு தோணுது. அப்படிலாம் இருக்காது. எப்படி அப்படி முடியும்? அதான் ஸ்ரீக்கு விக்கிக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜே பண்ணியாச்சுல்ல, அவ்வளோ சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணி வச்சிட முடியுமா என்ன? இல்லை, எங்களுக்கு என்னவோ டவுட்டாக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இப்பயே சொல்லிட்டோம். சரி சரி நாங்க பாத்துக்கிறோம். ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? பொற்கொடி சிஸ்டர், சாந்தி சிஸ்டர், அம்புஜம் சிஸ்டர், ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாந்தி சிஸ்டர், உங்க 2 குட்டீஸ் எப்படி இருக்காங்க? மனிஷா சிஸ்டர், ஹேமமாலினி சிஸ்டர், பவித்ரா விஜய் சிஸ்டர், சரண்யாராஜ் சிஸ்டர், திவ்யா சிஸ்டர், கோபிகா கரன் சிஸ்டர், கவி சிஸ்டர், பிரித்தி லவ்ஸ் வீடியோ சிஸ்டர், ஏஞ்சல் சிஸ்டர், அருணா சுட்கி சிஸ்டர், எப்சிபா சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்சிபா சிஸ்டர், இப்போ ஹெல்த் பரவாயில்லையா? சுதா சிஸ்டர், ஆஷா சிஸ்டர், ஜோதிகா அருள் சிஸ்டர், அகஸ்தியா சிஸ்டர், ஹாய் ஐஸ்வர்யா தங்கம், யோகேஸ்வரி சிஸ்டர், கண்ணன் ஃபாத்திமா சிஸ்டர், மகிஷாலினி சிஸ்டர், சுஜி சிஸ்டர், சங்கீதா சிஸ்டர், சுமித்ரா சிஸ்டர், மகா சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முருகேஸ்வரி சிஸ்டர், அனிஷ் ஃபாத்திமா சிஸ்டர், பவித்ரா முருகேசன் சிஸ்டர், ஜோதி சிஸ்டர், ஞானசெல்வி சிஸ்டர், ஹாய் ஜனனி முத்துக்குமார், மாரி சிஸ்டர், அபர்ணா சிஸ்டர், சாஃப்ரின் சிஸ்டர், அஞ்சலி ஹரி சிஸ்டர், நதியா சிஸ்டர், நிதர்ஷினி சிஸ்டர், பிரியதர்ஷினி சாமிநாதன் சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்புஜானு சிஸ்டர், கிருஷ்ணவேணி சிஸ்டர், உங்கள் குட்டீஸ் எப்படி இருக்காங்க? கோமதி சிஸ்டர், அருணா சுஜி சிஸ்டர், ஆன்சி சிஸ்டர், அகிலா சிஸ்டர், உங்கள் 2 பசங்களும் எப்படி இருக்காங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மோனிஷா சிஸ்டர், அம்மு சிஸ்டர், உங்கள் அஸ்வித் குட்டி எப்படி இருக்காங்க? ஹாய் ஹிமாவரி, சுசி சிஸ்டர், பொன்கார்த்திக் சிஸ்டர், ரஷ்மி பேபி சிஸ்டர், பிரியா தேவசலன் சிஸ்டர், சந்தியா சிஸ்டர், கலவாணி சிஸ்டர், ரம்யா சிஸ்டர், சின்னையா சுமதி சிஸ்டர், காயத்ரி சிஸ்டர், தானி சிஸ்டர், யோஷ்வா சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யோஷ்வா சிஸ்டர், சௌந்தர்யா சிஸ்டர், ஜாஸ்மினி ரோஜா சிஸ்டர், சாய் சிஸ்டர், மேனகா சிஸ்டர், சனா பாலன் சிஸ்டர், வினோத் ரூபா சிஸ்டர், ஜெயராஜே சிஸ்டர், ஆஷிகா சிஸ்டர், எசகி சிஸ்டர், ராஜமணி சிஸ்டர்,
வேளாங்கண்ணி சிஸ்டர், அமிர்தலட்சுமி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வனிதா சிஸ்டர், பத்மா சிஸ்டர், முன்னி சிஸ்டர், முத்துக்கனி சிஸ்டர், கிருஷ் சிஸ்டர், சுனில் சிஸ்டர், கௌசல்யா சிஸ்டர், சாரதா தேவி சிஸ்டர், காயு சிஸ்டர், கோகிலவாணி சிஸ்டர், மலையரசி சிஸ்டர், சஹீரா பேகம். ஹாய் சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கலை சிஸ்டர், வினோத் பத்மா சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஜோதி சிஸ்டர், சாரி பிலேட்டட் சாரி சிஸ்டர், நான் உண்மையாலுமே உங்கள் கமெண்ட் லேட்டாக தான் பார்த்தேன், அதனால தான் இன்னைக்கு விஷ் பண்ணுறேன். சாரி பிலேட்டட் விஷஸ். எப்படி போச்சு உங்கள் பர்த்டே எல்லாம்? சூப்பராக போச்சா? ஹாப்பியாக போச்சா? எதை நினச்சி கவலைப்படாதீங்க, ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஓகேவா? அப்புறம் பிரித்தி லவ் ஸ்வீட்டியா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? இப்போதான் ஏதோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, சாரி நான் முன்னையே கேட்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். எப்படி இருக்கீங்க? இப்போ ஹெல்த் பரவாயில்லையா? ஹெல்த் சரியானதும் எங்ககிட்ட பேசுங்க. ஆமாம், ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அவங்க மட்டும் இல்லை சிஸ்டர், எல்லாருமே தான் சொல்கிறேன், ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. கஷ்டன்றது வந்துட்டு தான் இருக்குது, அதெல்லாம் தூக்கி போட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக இருப்போமே. ம், ஓகே சிஸ்டர்ஸ், இதே மாதிரி நம்ம எப்பயும் ஒத்துமையாக ஹாப்பியாக ஜாலியாக இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் என்ன சிஸ்டர், ஒரு 3 நாளாக 2 நாளாக வீடியோ போடல, அதுக்குள்ளே எல்லாம் மறந்துட்டீங்களா? பாதி பேர் கமெண்டே பண்ணுறதில்ல. அதானே சிஸ்டர், என்னாச்சு உங்களுக்கு? ஹெல்த்லாம் ஓகே தானே? ஹாப்பியாக தானே இருக்கீங்க? எல்லாம் எதாச்சும் நினச்சி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எல்லாத்தையும் தூக்கி எஞ்சிட்டு வாங்க, நம்ம ஜாலியாக இருக்கலாம். ஆமாம் சிஸ்டர்ஸ், முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹாய் மட்டும் சொல்லுங்கள், அதுவே போதும், ஓகேவா? சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விக்கி, நான் உங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசினேன், ஏன் விக்கி என்னை புரிஞ்சிக்கவே இல்லை நீங்கள்? எனக்கு கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு என்னை வந்து கூப்பிடணும்னு தோணலையா? நான் காலையிலேருந்து வெயிட் பண்ணுறேன் தெரியுமா, நீங்கள் வந்து கூப்பிடுவீங்கன்னு. ஆனால் நீங்கள் என் மனசை இன்னும் நோக்கடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஏன் விக்கி இப்படி பண்ணுறீங்க? வரமாட்டிங்களா? என் மேலே அவ்வளோ கோவமா? நான் அந்தளவுக்கு தப்பாவா பேசிட்டேன்? உங்களை யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், அது தப்பா? ஸ்ரீ, இங்கே அடித்தவங்க இருக்க தோ வர மாமா. என்னை விட்டுட்டு போய் அப்பனை கல்யாணம் பண்ணல, கோவமாக தாண்டி இருக்கேன். சரி, அத்தை ஃபோன் பண்ணி கூப்பிட்டனால தான் வந்தேன். கவலையே படாதடி சொல்லும், இந்த தடவை ஒன்று நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன். ஸ்ரீ அடிச்சே டே அஜய், பைத்தியக்காரா, இப்படியே வந்து பயன்படுத்துவ? நல்லா பயந்துட்ட போல. ஆமாம், இப்படியே வந்து பயன்படுத்துவ. எப்போ வந்த? நான் இன்னைக்கு காலைல தாண்டி வந்தேன். அப்புறம் கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்ட, சொல்லவே இல்லை பத்தியான்ட்ட. சாரிடா அஜய், அது திடீர்னு நடந்தது. இங்கேயோ அத்தையும் மீறிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டியாமா? அப்படியா? டே ஆமாண்டா, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். சரி சரி, சாப்பிட்டியா? இல்லடா, இனிமே தான். சரி வா, நம்ம 2 பேர் போய் சாப்பிடலாம். இல்லை அஜய், எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிட்றியா? என்ன பசிக்கலையா? ஒழுங்கா எந்திரிச்சு வா. டே அஜய், உண்மையா தான்டா சொல்கிறேன். அதெல்லாம் முடியாது, எப்படி நான் உன்னை அப்படியே பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? வா போய் சாப்பிடலாம். டே என்னோட ஸ்ரீ தங்கம் தானே, வா 2 பேர் போய் சாப்பிடலாம். இல்லை நானும் சாப்பிட மாட்டேன், இங்கே தான் இருப்பேன், பரவாயில்லையா? டே அஜய், சரி நான் வரேன். ஏய் என்னடியாச்சு? அஜய், எனக்கு தலை சுத்துதுடா. ஸ்ரீ அஜய், தலை சுத்துது அஜய். என்னடி சொல்ற? அத்தை 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 என்ன அஜய்? அத்தை சீக்கிரம் இங்க வாங்க, ஸ்ரீக்கு என்னவோ ஆயிடுச்சு. ஏ லூசு, இதுக்கு தாண்டி சொன்னேன், ஒழுங்கா சாப்பிட்றியா இல்லையா நீ? எருமை. ஐயோ, என்னன்னு தெரியல அஜய், என்னவா இருக்கும்? லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கடி. அஜய் என்னாச்சு? அத்தை இவளை பாருங்க அத்தை, இவளுக்கு மயக்கம் வருதா என்னன்னு பாருங்க. என்னடி ஆச்சு? அத்தை சீக்கிரம் ஏதாச்சும் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க, சீக்கிரம் வர சொல்லுங்க. இல்லப்பா, இவ ஒழுங்கா சாப்பிட்றதில்ல நினைக்கிறேன், அதனால தான் இப்படி ஆயிருக்கு. என்னத்த சொல்றீங்க? ஆமாப்பா, இவ சண்டை போட்டு வந்துட்டாங்க. ஏய் ஸ்ரீ, என்னடி சொல்ற? என்ன நடந்துச்சு உங்களுக்குள்ள? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அஜய். என்ன நடந்துச்சுன்னு தெரியல அஜய், ஆனால் அவன் வந்து இவன் மேலே கை வைப்பான்னு சொல்லியிருக்கான். என்னத்த சொல்றீங்க? அவனை இன்னும் சும்மா விட்டீங்க? அவனை நான் பாத்துக்கிறேன், நீங்க ஸ்ரீயை பிடிங்க ஃபர்ஸ்ட். என்ன தைரியம் தான் ஏன் ஸ்ரீ அப்படி சொல்லிருக்கலாம்? அவனுக்கு இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் பிடிங்க இவளை. டே வேணா அஜய். நீ வாய் மூடு ஸ்ரீ, என்ன தைரியம் அவனுக்கு? இன்னைக்கு அவன் என்ன பண்றான்னு பாரு.